புதுக்கோட்டை அருகே அதிகாலை நிகழ்ந்த விபத்தில் பெண் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். சென்னையை சேர்ந்த ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த குழுவினர் ராமேஸ்வரத்திற்கு வேனில் யாத்திரை சென்றனர். செல்லும் வழியில் அவர்களது வாகனம் புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் என்ற இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. பக்தர்கள் கடையில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சிமெண்ட் பாரம் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேநீர் கடைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் பெண் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை மாநகர பகுதிக்குள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஏதுவாக வண்டலூர் அருகே உள்ள கிளாம்பாக்கத்தில் சுமார் 86 ஏக்கர் பரப்பளவில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான இந்த பேருந்து நிலையத்தில் 14 நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 800க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளுடன் 2130 பேருந்துகள் இயங்கக்கூடிய வகையில் நவீன முறையிலான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு இன்று செல்கிறார். அங்கு புதிய விமான நிலையத்தை திறந்து வைப்பதுடன் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அயோத்தி நகருக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக அங்கு புதிய விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பதுடன் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையத்தையும் திறந்து வைக்கிறார். மோடியின் வருகையை முன்னிட்டு அயோத்தி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த பெரும் மழையால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெள்ள சேதங்களை பார்வையிட்ட முதல்வர் ஸ்டாலின் பாதிக்கப்பட்டோருக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் பணிகளை திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், ஏரல், திருச்செந்தூர், சாத்தான்குளம் ஆகிய 6 வட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6,000 ரூபாயும், இதர வட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது ஒரு தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரண உதவி வழங்குவதில் பெரும் குளறுபடி நடந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரலுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனமழை எச்சரிக்கை விடப்பட்ட நிலையிலும் தென் மாவட்டங்களில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று விமர்சித்தார். அதிமுக ஆட்சியின் போது மத்திய அரசை வலியுறுத்தி நிதி பெற்றதைப் போல திமுகவும் மத்திய அரசிடம் இருந்து உரிய நிதியை பெற வேண்டும் என உதயகுமார் கேட்டுக் கொண்டார். பொதுவாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களிலே பெய்கிற வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை மழைப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது. ஏற்கனவே சென்னையிலே மிக்ஜாம் புயலின் போது கோட்டை விட்ட திமுக அரசு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைக்கு இந்த 4 மாவட்டங்களும் தனித்தீவு போல் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு பூகம்பம் வந்தால் எப்படி அந்த பகுதி சிதலமடைந்து இருக்குமோ அதுபோன்று
இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் சிதலமடைந்து இருக்கு. மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை முதல் தேதி மண்டல பூஜை தொடங்கியது. கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து ஐயப்பனை வழிபட்டனர். முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு பக்தர்களின் நெரிசலை கட்டுப்படுத்த கேரள போலீசார் திணறினர். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தேவஸ்தான ஊழியர்களும் போலீசாரும் சிரமத்திற்கு ஆளாக்கினர். இந்த நிலையில் மண்டல பூஜை கடந்த புதன்கிழமை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடை அடைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மகர விளக்கு பூஜைக்காக இன்று மாலை 5 மணிக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை மத்திய அரசே நியமிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் பரிந்துரை குழுவில் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் தவிர உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இடம்பெற்றிருந்த நிலையில் புதிய மசோதாவில் மத்திய அமைச்சர் ஒருவரே இடம்பெற்றிருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரை குழுவில் உறுப்பினர் பதவி காலியாக இருந்தாலும் தேர்வுக்குழுவின் பரிந்துரைகள் செல்லும் என்று புதிய திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித பரலோக மாதா ஆலயத்தில் பேராலய கொண்டாட்ட திருப்பலி நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு, கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, அனைவரும் மத நல்லிணக்கத்தை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த விழாவை பொறுத்தவரை மத நல்லிணக்கத்தை நமது நாடு என்றைக்குமே போற்ற வேண்டும். அதுதான் இந்தியா ஒற்றுமைக்காக நம்ம பாலபதி இந்தியான்னு சொன்னார். நீங்கள் வேற மாதிரி இந்தியா எடுத்துக்காதீங்க. அவங்க நம்ம நாட்டைத்தான் சொன்னாங்க. நம்ம நாட்டை சொல்லி இந்தியா என்றைக்கும் துண்டாயிடக்கூடாது, ஒன்று போல இருக்கணும். அதுக்கு தேவை மத நல்லிணக்கம். பின்னர் பேசிய சபாநாயகர் அப்பாவு, வீரமாமுனிவருக்கு மணிமண்டபம் கட்டும் பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட மழை காரணமாக மணிமண்டபம் திறக்கப்படுவது தாமதமாவதாகவும் கூறினார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகுதான் அது ஆரம்பிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆரம்பித்து கட்டி முடிக்கின்றவர் நிச்சயமாக நம்முடைய புயல், மிக்ஜாம் புயல், பெரும் வெள்ளம். ஆகவே சற்று காலதாமதம் ஆகியிருந்தாலும் லேட்டாக திறந்தாலும் லேட்டஸ்டாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திறந்து வைப்பார் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவில் மனித வளம் அதிகமாக இருந்தாலும் நிதி குறைவாக உள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். வரும் ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கான பெருந்திரள் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான முயற்சிகளில் மாநில அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறினார். இந்தியா போல ஒரு வளரும் நாட்டில் முதலீடு வெளிநாட்டுகளில் வர்த்தக வாய்ப்பில் தான் வர முடியும் தேவைக்கு அளவுக்கு. ஏன்னா நம்ம நாட்டில் மனித வளம் கூடுதலாக இருக்கே தவிர முதலீடு நிதி குறைவாக தான் இருக்கிறது தேவைக்கு. இதற்காக உலக அளவில் ஒரு மாநாட்டை நடத்துகிறோம். சிதம்பரம் அருகே கடலில் மாயமான மீனவர்களை தேடும் பணி தீவிரம் அடைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டையை சேர்ந்த புதுக்குப்பம் மீனவ கிராமத்தை சேர்ந்த அமுது, சக்திவேல், ஜெயசீலன் ஆகிய 3 மீனவர்கள் படகில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்தது. இதில் அமுது மற்றும் சக்திவேல் ஆகியோர் நீந்தி கரை சேர்ந்தனர். மாயமான ஜெயசீலனை தேடும் பணியில் அப்பகுதி மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதாகவும் இதனை தடுக்க தூண்டில் வளைவு அமைத்து தருமாறும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள்
இவங்களுக்கு போதுமான வசதிகள், குறிப்பாக தூண்டில் வளைவு அமைச்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது செய்யாதால் பல உயிர்கள் இழந்துட்டு இருக்கு. அதனால் இது அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய கோரிக்கைகளை இன்னும் நிறையா கேட்டு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். குறிப்பாக இப்போ இந்த பாடி கிடைக்காத அந்த ஜெயசீலன் அவங்க குடும்பத்துக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 சின்ன பிள்ளைங்க, 6வது படிக்கிறது ஒரு பிள்ளை, 2வது 4வது படிக்கிறது ஒரு பிள்ளை. இவங்க குடும்பத்துக்கு அரசாங்கம் அதிகப்படியான நிதி உதவி கொடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். அவங்களுக்கு வீடு கூட கிடையாது. அந்த அரசாங்கத்தில் வீடு கட்டும் திட்டத்தில் அவங்களுக்கு வீடு கொடுக்கணும். இந்த பிள்ளைங்க படிப்பு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு போதுமான நிவாரணம் கொடுக்கணும். தாம்பரத்தில் பல்பொருள் அங்காடியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அங்காடியின் 2வது மாடியில் நேற்று இரவு திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. தீப்பற்றி எரிவதை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தை வேடிக்கை பார்க்க ஏராளமானோர் கூடியதால் அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னா தெரியாது. சரிங்களா, நாங்கள் ஓடி போய் காப்பாற்றுறது யாருமே கிடையாது. மேலேயும் நாங்கள் காப்பாற்றுற ஃப்ளோர்லேயும் யாரும் கிடையாது. அது கீழே ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் யாரும் கிடையாது. இது வந்து ஃபயர் ஆனது 2வது ஃப்ளோர். சரிங்களா, அங்கேயும் யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் யாரும் கிடையாது, கீழ் ஃப்ளோர்லேயும் யாரும் கிடையாது. நாங்கள் பொதுவாக ஓடி இந்த மாதிரி ஃபயர் ஆகாமல் கிளாஸில் பார்த்தோம்னா ஓடணும். ஓடி நாங்கள் காப்பாற்றி விழுறோம். நாங்கள் தான் கிளாஸையும் வச்சோம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் 4 ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸ் பண்ணோம். அவங்ககிட்ட மொத்தமாக இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் அதிகபட்சம் 4 தான். உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது. இதனால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கடும் பனிமூட்டத்துடன் குளிரும் மக்களை வாட்டி வதைக்கிறது. காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்காக நமது செய்தியாளர் குழு வாரணாசி சென்றுள்ள நிலையில் பனியின் தாக்கம் குறித்த விவரங்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் வெற்றி செல்வன். காசி தமிழ்ச்சங்கமும் 2.2 நிகழ்ச்சிக்காக நாம் தற்போது வாரணாசி வந்திருக்கிறோம். குறிப்பாக வாரணாசியில் இருக்கக்கூடிய காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய பன்னெடுங்கால தொடர்பை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கான ஒரு அழகிய முன்னெடுப்பாக இந்த காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. 1200 பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக, குறிப்பாக பலதரப்பட்ட எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கின்றனர். பண்பாட்டு ரீதியிலான ஒத்திசைவுகளை மேற்கோள் காட்டும், நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அழகிய தருணமாக இந்த காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியானது அமைய இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இருந்தாலும் கூட தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த வாரணாசி பகுதி மிகப்பெரிய கடும் பனிப்பொழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக 8 மணி தற்போது நேரம் இருந்தாலும் கூட பார்க்கிற திசையெல்லாம் பக்கத்தில் இருப்பவர் யாரும் தெரியாத அளவில் கூட இந்த பனிப்பொழிவானது இருக்கிறது. வாகன ஓட்டிகள் இதனால் மிகுந்த சிரமத்திற்கு இந்த பகுதியில் உள்ளாகி இருக்கின்றனர். அருகில் வரக்கூடிய வாகனங்கள் எதுவும் தென்படாத அளவிற்கு பனிப்பொழிவானது இருக்கிறது. மேலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கூட மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நிலை இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ராஜ்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் வெற்றி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ளாதது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இதில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறும் முகாம்களில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்ளாதது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ராமநாதபுரத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் முறையான முன்னறிவிப்பின்றி நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கீழக்கரை நகராட்சி பகுதியில் நேற்று எந்தவொரு தகவலும் இல்லாமல் முகாம் நடைபெற்றதாகவும் இதனால் மக்கள் மனு அளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சரியான முறையில் கையாண்டிருந்தால் மக்கள் அதிகமாக வந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியாதனால நானுமே இந்த வார்டை சேர்ந்தோம், எனக்கு தெரியலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சரியான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னு இதை சொல்ல முடியும்.
வால்பாறை அருகே தாயை விட்டு பிரிந்து வந்த குட்டி யானையை 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் தாய் யானையுடன் சேர்த்து வைத்தனர். பொள்ளாச்சியை அடுத்த வால்பாறையை அடுத்துள்ள மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட பன்னிமேடு பகுதியில் தாயை விட்டு பிரிந்த குட்டி யானை ஒன்று வனத்துறையினர் மீட்டனர். பின்பு தாய் யானையை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து 5 மணி நேரத்திற்கு பிறகு குட்டி யானையை அதன் தாயுடன் சேர்த்தனர். தொடர்ந்து அந்த யானை கூட்டத்தை 4 வனத்துறை குழுவினர் கண்காணித்து வருகின்றனர். வேலூரில் மாம்பழச்சாறு தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் வயல்களில் பாம்பு கடித்து உயிரிழக்கும் விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் நஷ்டஈடு வழங்க வேண்டும், வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் வேலூரில் மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தனது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி நாடகமாடிய இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கேசவன் நகரை சேர்ந்தவர் செந்தில். இந்து மகாசபா அமைப்பின் மாநில பொதுச் செயலாளரான இவரது வீட்டின் முன்பு கடந்த 24ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசியதாக காவல்துறையில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தமக்கு காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக செந்திலே பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு நாடகமாடியதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து செந்தில் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெரம்பலூரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆனந்தராஜ் என்பவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து பெரம்பலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு அதே பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. பெரம்பலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதையடுத்து குற்றவாளி ஆனந்தராஜ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருமங்கலத்தில் கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளி கிராம உதவியாளர்களுக்கு பயணப்படி பொங்கல் போனஸாக 7,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே சாலை விரிவாக்கத்திற்காக குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரம் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 40 ஆண்டுகளுக்கு மேல் இவர்கள் இப்பகுதியில் வசிக்கும் நிலையில் சாலை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். முன் அறிவிப்பு இன்றி தனியாருக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2 வருஷமாவே எங்களை இந்த எம்எல்ஏ வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லி நிற்கிறாரு. அவர் எதுக்காக சொல்றாருன்றது எங்களுக்கு தெரியல. நாங்க அந்த இடத்துல தான் நாங்க இருப்போம். எங்களை அங்க இருந்து காலி பண்ணக்கூடாது. எங்களுக்கு ரோட்டுக்கு தேவையான அளவு உண்ணாவோ எடுத்துட்டு எங்க மீதி எங்களுக்கு அங்கேயே கொடுக்க சொல்லுங்க. எல்லாமே அரசு அதிகாரிகள் எல்லாமே எம்எல்ஏக்காக தான் வேலை செய்யறாங்க. எம்எல்ஏ மக்களுக்காக வரல. எங்களுக்குன்னு எந்த ஒரு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. நாங்க என்ன செய்ய அந்த இடத்துல நாங்க இடம் கேட்கறோம். கொஞ்சம் கூட எவ்வளவு வேணாலும் எடுத்துங்க, ரோட் இடத்துல எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்கறோம். எல்லாத்தையும் எங்க கிட்ட வாங்கிக்கிட்டு அங்கேயே கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களுக்கு 2 நோட்டீஸ் அனுப்புறாரு 2 நாளா. ஒரு பக்கம் கொம்மின்ல இருந்து வருது, ஒரு பக்கம் பிடபிள்யூடி ஆபீஸ்ல இருந்து வருது காலி பண்ண சொல்லி. அப்ப நாங்க எங்க போறது? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வைர வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து கோவையிலிருந்து வந்த 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வடக்கு வள்ளம்பர் தெருவில் உள்ள வைர வியாபாரி ஜஸ்வந்த் சிங்கிற்கு சொந்தமான இடத்தில் நடைபெற்ற சோதனை முடிவுற்றது.
ராஜேந்திரன் மற்றும் கிரீஸ் ஆகிய வைர வியாபாரிகளுக்கு சொந்தமான இடங்களில் 22 மணி நேரம் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த புழல் காவாங்கரை பகுதியில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புழல் காவாங்கரை பகுதியில் அமைந்துள்ள மகாவீர் கார்டன் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அருகில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இங்குள்ள 5வது தெரு பகுதிக்கு மட்டும் சாலை வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினரிடம் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லா ரோடும் போயிட்டு மேடி வச்சிருக்காங்க. இந்த ரோடுக்கு வரவும் இல்லை. கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க. ரோடு போட்டுறன்னு எலெக்ஷன் வரைச்சா வராங்க, வாங்கிட்டு போறாங்க, அவ்வளோதான், அதோட விட்டுறாங்க. திருப்பி கவனிக்கிறதே கிடையாது, வரதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. இந்த அம்மா 25 வருஷம் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க 28 வருஷம் ஆகுது. 27 வருஷமா நாங்கள் இங்கே வாழ்ந்துனுக்கிறோம். ஆனால் இதேமாரி தான் அந்த தெருவை பாருங்க, ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடில் ரப்பிஸை போட்டு நாங்கள் ரோடு போட்டு வரோம். ஆனால் இந்த வெள்ளத்துக்கு இது எத்தனையோ வெள்ளத்தை பார்த்துட்டோம். ஆனால் இந்த வெள்ளத்தில் மாரி எந்த வெள்ளமும் நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்படியாப்பட்ட வெள்ளம் வைக்கி ஊந்து பாரு, கால் என் காலில் கூட முட்டி பாருங்க, திருத்தா ஆரிச்சு. இந்த கையில் பாருங்க 2 இடத்துல ஊந்துச்சு. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை தாக்கியதால் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பந்தலூரை சேர்ந்த சரிதா என்ற பெண்மணியை சில தினங்களுக்கு முன்பு சிறுத்தை தாக்கியது. இதில் படுகாயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணியிடம் 10 சவரன் தங்க நகையை வழிப்பறி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் பிரகாஷ் என்பதை கண்டுபிடித்த போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். அவரிடமிருந்து திருடு போன நகையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் மேலும் பலர் காயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையே ஆன போர் 22 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் அண்மை காலமாக ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. உக்ரைனின் கார்கிவ், லிவிவ், டினிட்ரோ மற்றும் ஒடிசே ஆகிய 5 நகரங்களில் ரஷ்யா 36 ட்ரோன்கள் மற்றும் 122 ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் மருத்துவமனை, கல்விக்கூடங்கள், ஷாப்பிங் மால், அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடுகள் இடிந்து விழுந்து சேதமாக்கியுள்ளது. மியான்மரில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் நேற்று இரவு 10 மணி அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.6 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் உணரப்பட்டது. என்றாலும் இந்த நிலநடுக்கத்தால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரியவந்துள்ளது. கத்தார் சிறையில் இருக்கும் 8 இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தார் தக்ரா நிறுவனத்தில் பணியாற்றிய இந்திய கடற்படையின் முன்னாள் அதிகாரிகள் அந்நாட்டு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் திட்டம் தொடர்பான ரகசியங்களை இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் 8 பேருக்கு மரண தண்டனை விதித்து கத்தார் நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இந்நிலையில் மேல்முறையீட்டில் அவர்களுக்கு 3 முதல் 25 ஆண்டுகள் சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடருடன் தென்னாப்பிரிக்க வீரர் டீன் எல்கர் ஓய்வு பெற உள்ள நிலையில் 2வது டெஸ்ட் போட்டிக்கு அவர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் தொடக்க ஆட்டக்காரருமான டீன் எல்கர் 2012ஆம் ஆண்டு சர்வதேச போட்டியில் அறிமுகமானார். 36 வயதாகும் எல்கர் இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் தொடருடன் அனைத்து விதமான சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள அவர், இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடருடன் அழகான விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாகவும், உலகில் தனக்கு மிகவும் பிடித்த மைதானமான கேப்டவுனில் தனது முதல் ரன்னை எடுத்த மைதானத்திலேயே கடைசி ஆட்டத்திலும் விளையாட உள்ளதாகவும் கூறினார். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் எல்கர் 185 ரன்கள் குவித்து அந்த அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் போட்டியிட மேலும் ஒரு மாகாணம் தடை விதித்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி டிரம்ப் தனது தோல்வியை ஏற்க மறுத்ததால் அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்டனர். வன்முறையை தூண்டியதாக டிரம்ப் மீது பல்வேறு மாகாண நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. சமீபத்தில் கொலராடோ மாகாண நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அந்த மாகாணத்தில் டிரம்ப் அதிபருக்கான குடியரசுக் கட்சி முதன்மை தேர்தலில் போட்டியிட தடை விதித்தது.